ஹாய் வீவர்ஸ், உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சூப்பர் நடிகர் அவர் நம்ம ஜூனியர் டிஆர் பார்த்தீங்களா? அதுதான் ஜூனியர் டிஆர். அவரை கொஞ்சம் பேட்டி காண போகிறோம். அவரை பற்றி சில விஷயங்கள் கேட்போம். நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் ஜூனியர் டிஆர். வணக்கம் சார், நான் ஜூனியர் டிஆர் பேசுகிறேன். உங்கள் ஊர் எந்த ஊர்? நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி சேலம் வந்தேன். சரி. சேலத்துலேருந்து நான் படித்தது எல்லாமே சேலம் தான் சார். டிகிரி முடிச்சிருக்கேன். சரி. டிகிரி முடிச்சுட்டு மகப்பேறு வந்து ஸ்கூல் ஆண்டு விழாவில் வந்து நானே கதைத்திரையெல்லாம் எழுதி ஆண்டு விழாவில் நடத்துவேன் சார். அதில் வந்து ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க, ஜூனியர் நீங்கள் வந்து சினிமாவில் போனீங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆகிடலாம், நீங்கள் அசல் டிஆர் சார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த பொண்ணு சொன்னது யூகம் தான் நான் இப்போ சென்னைக்கு வந்து பல படங்களில் நடிச்சிருக்கேன் சார். ஓஹோ, அந்த பொண்ணுக்குன்னா லவ் பண்ணீங்களோ? எப்படி உங்களை வந்து அது அந்த அளவுக்கு இது பண்ணுச்சு? இல்லை சார், அந்த பொண்ணு சொன்ன வாக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அந்த பொண்ணு யூகம் எனக்கு ஃபீல்டில் இழுத்தது. சரி, ஓகே. இப்போ சென்னைக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு சார். 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 15 வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு யார் முத வாய்ப்பு கொடுத்தது? ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து டைரக்டர் பாலு மகேந்திரா சார். பாலு மகேந்திரா? ஆமாம் சார், பெரிய இயக்குனர். அவர் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவர் நான் ஹீரோ பண்ணியிருக்கேன் சார். படம் பேர் வந்து என்னமோ டிமில் அப்படின்னு வரும் சார். சரி, ஓகே. நடிச்சிட்டீங்க. ஹீரோயின் யார்? அது வந்து புதுமுகம் சார். எல்லாமே புதுமுகங்க போட்டு படம் பண்ணிகிட்ருக்காரு. பாலு மகேந்திரா படம். ஆமாம் சார். அப்போ ஒரு நல்ல ஒரு இதாக தான் பண்ணியிருப்பார். சரி, அது இது வரைக்கும் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பீங்க? இந்த படத்தோடைய பேரெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு எத்தனை படம் இருக்குது? கிட்டத்தட்ட மொத்தம் 65 படம் பண்ணிட்டேன் சார். 65 படம்? ஆமாம் சார். பெரிய விஷயம். சொல்லுங்க. படம் பார்த்தீங்கன்னா காசி, அழகி, ரெட்டு, சிட்டிசன், கிங், தூள், அன்னியன், சந்திரமுகி, சிவகாசி, பெரிய ஒரு இதை வச்சுருக்கீங்க. ஆமாம் சார், சொல்லிகிட்டே போயிடலாம் சார். சரி. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து டிவி சீரியல் வந்து ஒரு டிவிலையும் நடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார், டிவி சீரியல் பண்ணியிருக்கேன் சார். டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1500 சீரியல் மேலே பண்ணிட்டோம் சார். 1500? ஆமாம் சார். என்ன சொல்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட்டு சீரியல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சீரியல் வந்து மர்ம தேசம். மர்ம தேசமா? விஜய் டிவியில் வந்து அதில் தாடியெல்லாம் கிடையாது? அப்போ தாடி மீசை கிடையாது. தாடி எடுத்துருவீங்க, மீசை எல்லாம் எடுத்துட்டு அப்படியே மாறி வந்திருக்கீங்க. ஆமாம் சார். சரி. அப்புறம் வேறு என்ன சீரியல்? மர்ம தேசம், அப்புறம் மர்ம தேசம், சித்தி, மெட்டிவெளி, சூலம், எங்கள் குடும்பம், கீதாஞ்சலி, சொர்க்கம், அதை சொல்லிகிட்டே போகலாம் சார். ஏகப்பட்டது இருக்குங்க. ஆமாம். சரி, உங்கள் அப்பா அம்மா பேர்? அம்மா பேர்? அப்பா பேர் வந்து கே ஆனந்தன். சரிங்க. அம்மா பேர் வந்து ஏ மலர்விழி. ஓகே. அவங்கள நடிகையா? இல்லை சார், அவங்க யாரும் கிடையாது சார். ஓகே. நீங்கள் நான் மட்டும் தான் வந்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவ்வளோ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ சமீபத்தில் என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கீங்க? இப்போ சமீபத்தில் வந்து பாண்டிச்சேரி கெஸ்ட்னு படம் போயிட்டுருக்கு சார். பாண்டிச்சேரி கெஸ்ட். சரி. இன்னொரு படம் வந்து நாகேஷ் பேரன் ஹீரோ பண்ணியிருக்காங்க சார். சரி. அதில் வந்து வானரன், அந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன் சார். எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னென்ன பாட்டெல்லாம் எழுதுவீங்களா? கவிதை எழுதுவீங்களா? இல்லை சார், கதை நல்லா எழுதுவேன் சார். கதையெல்லாம் எழுதுவீங்க? கதை நல்லா எழுதுவேன் சார். சரி. நானும் வந்து டிஎப்டி படிச்சிருக்கேன் சார். டிஎப்டி படிச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்கள். எதுக்கு? டைரக்டர் இருக்கா, நடிகர் இருக்கா? எதுக்கு டிஎப்டின்னா? நடிகை இது டைரக்டர் தான். படிச்சிருக்கேன் சார். எங்கே படிச்சிங்க? ஃபிலிம் சிட்டி டைட்டில் பார்க். நம்ம இங்கே தான் தரமணி. சரி. எந்த வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் மேலே ஆயிடுச்சு சார். படிச்சு உங்கள் செட்டில் யாராவது டைரக்டர் ஆகிருக்காங்களா? இப்போ 7-8 பேர் டைரக்ட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே. அந்த 8 பேருமே படம் பண்ணிட்டாங்க. சரி. சில பேர் படம் சரியாக போகலை. சரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இப்போ சமீபத்தில் வேறு என்ன படம் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ வந்து பேச்சாயின்னு படம் போயிட்டுருக்கு சார். சரி. அது வந்து அப்புறம் உன்னை ஒன்று கேட்பேன். 2 படம் இப்போ பண்ணிட்டுருக்கீங்க. அதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம் சார். ரொம்ப நன்றி. நல்ல பெரிய விஷயம். வேறு என்ன செய்ய இப்போ அடுத்தது? வேறு யாரும் ஹீரோ உங்களை போட்டு படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? நடந்துட்டுருக்கு. சரி. அதேமாதிரி மலையாளத்துலேயும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் என்ன படம் பேர் தெரியுமா? படம் பேர் வந்து வாயில நுழையில சார். சரி. தமிழில் வந்து வானத்தை போலன்னு படம் வந்துச்சு சார். ஆமாம். அந்த படம் அதை மலையாளத்தில் ரீமேக் பண்ணுறாங்க. ஆமாம் சார்.
அந்த படம் பண்ணியிருக்கேன் சார். சரி 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 சரி. இப்போ வேறு என்ன டிவி சீரியல் பண்ணியிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, அது எந்த படம் எதுவும் இப்போ நீங்கள் ஹீரோ என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க? ஹீரோ வந்து டுமில்னு சொல்லி படம் பண்ணியிருக்கேன் சார். டுமில். ஆமாம் சார். சரி. அதுக்கப்புறம் 9 திரைடர்கள் பண்ணியிருக்கேன் சார். அதுலேயும் ஒரு 4-5 பேர் வருவாங்க இல்லையா, அதில் நீங்களும் ஆமாம் சார். சரி. இப்போ வந்து டைரக்டர் பேரரசு கூட பண்ணிட்டு இருக்கேன் சார். பேரரசு கூட பெருசு டைரக்டர் அவர். டைரக்டர் பேரரசு கூட பண்ணிட்டு இருக்கேன். படம் பேர் வந்து பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ். பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் அது? ஆமாம் சார். படம் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு சார். ஆஹா. அதில் யார் ஹீரோவா? ஆமாம் சார், ஹீரோ பண்ணியிருக்கேன் சார். ஆஹா. அதில் யார் ஹீரோனி? நடிகர் தீபிகா படுகோன், அவங்களோட சித்தி பொண்ணு சார். அப்படியா? சரி, ஓகே ஓகே. அப்புறம் இப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு இந்த சினிமாவில் நடந்த ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருந்தால் சொல்லுங்க. மேடம், நான் கிட்டத்தட்ட வந்துதான் ஒரு நாளைக்கு 40-45 ஆபீஸ் ஏறி இறங்கினா தான் எனக்கு மன திருப்தியாக இருக்கும் சார். இதுதான் மன திருப்தி. ஆமாம் சார். சரி. அதில் வந்து சில பேர் படம் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஆபீஸ் போட்டு உக்காந்துக்குவாங்க. அந்த ஆபீஸில் வந்து சில பேர் பண்ணுற மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸுக்கு கால் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அவங்கள மதித்து போயிட்டு கேட்டுட்டு வாய்ப்பு கேட்குறேன் சார். கேட்டுட்டு தான் வரீங்க? கேட்டுட்டு தான் வரேன் சார். ரொம்ப நன்றி. அப்புறம் வேறு உங்களுடைய திறமைகள்லாம் வேறு எதுவும் இப்போ நீங்கள் எதுவும் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கா? இப்போதைக்கு ஐடியா இல்லை சார். நடிகர் ஆகணும், அதுதான் சார் தமிழ்நாடு. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி சரி டிஆர் அவளுக்கு மாதிரியே இருக்கீங்களே, உங்களை யாராச்சும் பார்த்தா எதுவும் சொல்லுவாங்களா? நிறைய பேர் என்னை பார்த்துருக்காங்க சார். கூட வந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க, வேறு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அது வந்து அவங்களோட சந்தோஷம் எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. இப்போ அடுத்தது எப்போ கல்யாணம்? எதோ லவ் பண்ணுறீங்களா? என்ன விசேஷம்? திருமணம் எப்போ? நோ ஐடியா சார். எந்த பொண்ணும் என்னை பக்கத்தில் வரமாட்டாங்க. வந்தால் நான் இழுத்துட்டு போயிடலான்னு ஒரு ஐடியா பார்க்குறேன், யாரும் வரமாட்டாங்க சார். நிறைய பேர் நடிகர் இத்தனை படத்தில் ஏதோ ஒரு 5 படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். 5 படத்தில் ஒரு ஹீரோயின் கூட சிக்கலையா உங்கள்கிட்ட? இல்லை, வேணாம் சார், ஹீரோயின் வேணாம் சார். என் படத்தில் இருக்கவங்க வேண்டாம். அப்படி வந்தாலும் சந்தோஷம்தான், வரமாட்டுறாங்க. சரி, அடுத்தது இப்போ சமீபத்தில் வேறு என்ன படங்கள் பேச்சுவார்த்தை இருக்குது? ஏதாச்சும் படங்கள் இருக்கா, புது படங்கள்? இப்போ புது படம் ஒரு 4 படம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு சார். இப்போ பேர் சொல்ல விரும்பலை. சரி, அது பூச்சை போட்டோன்னு நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் சார். சரி, உங்களுக்கு மென்மேலும் வளர ரொம்ப ஆண்டவனை அருள் பெருக உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாரோ வாய்ப்பு எனக்கு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுறேன். என்னோட ஃபோன் நம்பர் 9788079785. ஓகே.